நாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ரீடிங்காக பிளாட்டினம் டம்போயர் கப்பிகள் வந்து நம்ம ஒரு 2 பேர் எடுத்திருந்தோம். நம்ம எடுத்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 120 ருபீஸ்க்கு நல்ல குவாலிட்டியாக தான் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம ப்ரீடிங்காக நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டு வச்சுருந்தேன். ஆனால் நான் அதுக்கு டைமில் அதனால் ஃபுட்டு மட்டும்தான் போட்டேனே தவிர வாட்டர் கூட சேஞ்ச் பண்ணல. எவ்வளோ மீன் இருக்குது எதுவுமே எனக்கு தெரியலை. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து க்ரீன் கலரில் மாறிடுச்சு. எவ்வளோ மீன் இருக்குது என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. அதனால் நான் ஃபுட்டு மட்டும்தான் போட்டுக்கிட்டே இருந்தேன். சரி இந்த டைம் நம்ம க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 மீன் கிட்டே இருந்துச்சு. நம்ம அது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னடா இவ்வளோ மீன் இருக்கே, ஸ்பேஸ் இல்லைனா க்ரோத்தும் ஆகாது, அதுக்காக நம்ம சரி பாதி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு அந்த மீன் எல்லாத்தையும் வந்து நம்ம டேங்க்கில் பிடிச்சி போட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்ததில் ஒரு 50 to 60 இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 900 ருபீஸ்க்கு நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருக்கோம். சேல்ஸ் போஸ்ட்லாம் அதில் போடுவோம். அதில் போட்டதில் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்கிட்டார். இந்த மாதிரி நிறையா மீன் நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு இருக்குது. இந்த மாதிரி கம்மி விலையில் மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.